ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டியை காண்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் rupees 6750 for 219 days at 10% per annum. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னென்னா PNR by 100. இங்கே n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸை குறிக்கும். இங்கே நமக்கு டேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேஸை வந்து இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 365 டேஸ் சேர்ந்தது தான் ஒரு இயர். அப்போ ஒரு டேங்கிறது n/365 இயர்ஸ்னு மாறும். நம்ம 219 டேஸை இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 219 இன்ட்டு 1/365 இயர்ஸ்னு எழுதலாம். ஸோ இதை வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னா 219/365 இயர். கொடுத்துருக்கிற சம்மில் எண்ணுக்கு பதிலாக 219/365 இயர்ன்றதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா என்ன? PNR by 100. இங்கே P அப்படின்றது பிரின்சிபல் அமௌண்ட் rupees 6750. ஸோ 6750 இன்ட்டு என்னன்றது வந்து 219 divided by 365. ஸோ 219 divided by 365 இன்ட்டு R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% per annum கொடுத்துருக்காங்க. ஸோ 10 divided by 100. இப்போ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு நம்பரையுமே 5ஆல் கேன்சல் பண்ண போகிறோம். 7 5s are 35, remaining 1. 3 5s are 15. 1 5 is 5. 3 5s are 15. Here 5. So 5 5s are 25. 73 இருக்குது. 173 is 73. 373s are 219. மீதி என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 135 இன்ட்டு 3. இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 135 இன்ட்டு 3. 5 3s are 15, remaining 1. 3 3s are 9. 9 plus 1, 10, 0, remaining 1. 1 3 is 3, 3 plus 1, 4. So 405. So the answer is answer D.